ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் கூட்டு. இன்றைக்கி நான் கடலைப்பருப்பும் தோரம்பருப்பும் சேர்த்து கூட்டு செய்கிறேன். ரெண்டும் சேர்த்து 3/4 மாகாணி போட்டுக்கினேன். அதாவது 3/4 மாகாணியில் பாதி கடலைப்பருப்பு பாதி தோரம்பருப்பு. பருப்பை கழுவிட்டு மீடியம் சைஸ் கிளாஸ் அதில் 2 கிளாஸ் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் கலந்து ஒரு 2 விசில் 1 அல்லது 2 விசில் போட்டு குக்கரில் பாதி அளவு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாதி அளவு வெந்த பருப்போட சொரக்காவை கட் பண்ணி கலந்துக்குங்க. இன்றைக்கி நான் அரை சொரக்காய் எடுத்திருக்கேன். மேலே காமிச்சிருக்க பாருங்கள், அந்த பிக்சரில் இருக்க சொரக்காயில் அரை சொரக்காய் இன்றைக்கி நான் கூட்டுக்கு எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 1.5 கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 3, எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த கூட்டில் கலந்துக்குங்க. இப்போ நம்ம சொரக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டவங்க சேர்த்துங்க, வேண்டான்னா விட்டுடுங்க. எல்லாம் கலந்து தண்ணி விட்டு மீண்டும் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடுங்க. இப்போ நாம் கூட்டை தாளிக்க போகிறோம். பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தரிசி சேர்த்து கறிப்பிலை தாளித்து நம்ம கூட்டை எடுத்து கொட்டிட வேண்டியது தான். கடைசியாக தேங்காய் பூ சேர்த்து 2 கொதி வந்த உடனே இறக்கிட்டா சூப்பரான சொரக்காய் கூட்டு ரெடி. எந்த ஒரு கூட்டுக்குமே பருப்பை ஒரு 2 விசில் போட்டு பாதி அளவு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் காயை சேர்த்து கூட்டு செஞ்சால் கூட்டு ரொம்ப நல்லா வருது. நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். அதுவும் சொரக்கால செய்கிற கூட்டு சூப்பராக இருக்கும். மறக்காமல் குக்கிங் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.